இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப எல்லாரும் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஊர் தலைவர்னு அந்த சாமுண்டீஸ்வரிய நம்பி நகைகளை வச்சீங்க. அந்த திருட்டு பசங்க உங்க எல்லாருக்கும் நாமத்தை சாத்திட்டு போயிட்டானுங்க. இப்போ நகையை இழந்துட்டு நிக்கிறீங்க. அந்த சாமுண்டீஸ்வரிய நம்புனா உங்க வாழ்க்கை இப்படிதான் சீரழிஞ்சு போகும். சித்தி, யாருக்கு தெரியும்? அந்த சாமுண்டீஸ்வரியா ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி நகைகளை ஆட்டையை போட்டு போயிருக்கலாம் இல்லையா? அந்த பொம்பளைக்கும் பாதி ஷேர் கிடைக்க முடிச்சுது. நீ சொல்ற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மவனே. அவங்க அம்மா கோவில் நகைய திருடினா, இவ ஊர் நகைய திருடி இருக்கா. திருட்டுங்கிறது அவ ரத்தத்திலேயே ஊறி போன ஒண்ணு. இந்த ஊர் ஜனங்களும் அதை புரிஞ்சுக்காம அந்த பொம்பளைய இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க சித்தி. இனிமேலாச்சும் கொஞ்சம் சுதாரிச்சுங்க மக்களே, அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்னமோ சேட்டு பணத்தை கொண்டு வருவார்னு சொன்னாங்க, இன்னும் யாரையும் காணுமே. அந்த ஆளு வருவாரா இல்லையானே தெரியலையே. சித்தி, இவங்க நிஜமா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு டவுட்டா இருக்கு சித்தி. ஏய் சிவனாண்டி, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. தேவையில்லாம பேசுன அப்புறம் என் கைதான் பேசும். என்ன நீயும் சித்திக்காரையும் பேசிக்கிட்டே இருக்கீங்க? மேடம், வாங்க சேட்டு. மேடம், நீங்க சொன்ன மாதிரி பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்துட்டேன். இதுல நீங்க கேட்டா பணம் இருக்கு. ஏய் சிவனாண்டி, நீயும் உன் சித்தியும் வாய் கிழிய பேசுனீங்கல்ல, இப்போ உங்க மூஞ்சியை எங்க வச்சுக்க போறீங்க? உங்களுக்கெல்லாம் செட்டில் பண்ண வேண்டிய பணம் வந்துருச்சு. நகையை வச்சப்போ ஒரு சீட்டு கொடுத்தாங்கல்ல, அதை கொடுத்துட்டு அதுக்கான பணத்தை வாங்கிட்டு போங்க. சரிங்கம்மா. மவனே, நாம நினைச்சது நடக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாமுண்டீஸ்வரி சொத்து பத்தையெல்லாம் இழந்து நடு தெருவுக்கு வரப்போறா. ஆமா சித்தி, இந்த சாமுண்டீஸ்வரியோட சாப்டர் இன்னையோட க்ளோஸ். அவ செல்லா காசாகி இந்த ஊரை விட்டு ஓட வேண்டியதுதான். சந்திரா, ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு பணத்தை செட்டில் பண்ண. என் கையால பணத்தை கொடுத்து ஒன்ன ஓட்டையாண்டி ஆக்கணும்னு நினைக்கிறியா? ஆக்குறேன்டி. சந்திரா, என்ன யோசிக்கிற? கூப்பிட்டு கொடு. சரிக்கா, வாங்க ஒவ்வொருத்தரா வாங்க. சரிங்கம்மா. ஒரு நிமிஷம். டேய், இப்ப எதுக்குடா நிறுத்துன? இங்கே பிரச்சனை பண்ண வந்துட்டியா? நான் ஒன்னும் பிரச்சனை பண்ண வரல, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண தான் வந்தேன். அதான் உன்னால முடியலன்னு நேத்தே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன பஞ்ச் டயலாக்லாம் பேசிட்டு இருக்க? சின்னத்த, அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டாதீங்க. அங்க பாருங்க. போங்கடா. நகையெல்லாம் தூக்கிட்டு போனாங்க. மவனே, இவனுங்க எப்படா போலீஸ் கிட்ட மாட்டினானுங்க? அந்த டிரைவர் பையன் தான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருப்பான். அந்த ராஸ்கல் எப்படிதான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறானே தெரியல. மவனே, இனிமே இங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்து. வா, இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஆமா சித்தி, இங்க இருந்தா மாட்டிப்போம். வாங்க எஸ்கேப் ஆயிடலாம். தம்பி, இந்த திருட்டு பசங்க எங்க இருந்தாங்க? ஊர் ஜனங்கள்லாம் ஏமாத்தி நகை அடிச்சிட்டு போன இவங்கள சும்மா விடக்கூடாது. ஐயா, அதெல்லாம் போலீஸ் பார்த்துப்பாங்க. இதுல எல்லாரோட நகையும் இருக்கு.
நகை சீட்டை காமிச்சு உங்க நகைங்கள்லாம் நீங்க வாங்கிக்கணும். மேடம், நல்லா அடிக்குமா இவங்கள சும்மா விடாதீங்க. சும்மா டேய், உங்களை நல்லவங்க நம்பி நகையை வைக்க சொன்னா இப்படிதான் ராத்திரியோட ராத்திரியா ஓடி போவீங்களா? சொல்லுங்கடா, இத நீங்களா செஞ்சீங்களா இல்ல யாராவது சொல்லி செஞ்சீங்களா? உண்மையை சொல்ல போறீங்களா இல்ல அடி வாங்கி சாக போறீங்களா? வேணாம், நாங்க உண்மையை சொல்லிடுறோம். சொல்லுங்கடா, யார் உங்களை இப்படி செய்ய சொன்னது? அந்த காளியம்மா தான் எங்களை இப்படி செய்ய சொன்னாங்க. அவங்க சொல்லிதான் நாங்க இதெல்லாம் செஞ்சோம். இதெல்லாம் பண்ணது காளியம்மா தானா? சொன்னா நீங்க செஞ்சிருவீங்களா? அறிவில்ல உங்களுக்கு? மேடம், பாத்தீங்களா, ஃப்ராட் வேலை பண்ணிட்டு என்னென்ன நியாயம் பேசுறாங்கன்னு. எப்பா சகல, இதுக்கு பின்னாடி அந்த காளியம்மா குரூப் தான் இருக்கா? அதானே இந்த திருட்டு பசங்களுக்கு எங்க இருந்து இவ்வளவு துணிச்சல் வந்துச்சுன்னு நினைச்சேன். இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டு நம்ம கிட்ட சைலண்டா நின்று இருந்திருக்காங்க. ஆமா, எங்க அவங்க? இங்க தானே இருந்தாங்க. சகல, அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்கப்பா. இங்க இருந்தா அடி விழுகுன்னு 2 பேரும் ஓடி போயிட்டாங்கப்பா. இவ்வளவு நேரம் அந்த அம்மா ஏதோ யோகிய மாதிரி பேசினாங்க. கடைசியில பார்த்தா இவ்வளவு கேவலமான வேலையை செஞ்சிருக்காங்களே, அவங்கள சும்மா விடக்கூடாது. ஆமா, அந்த அம்மாவால எப்பவும் பிரச்சனை தான். சேதுபதி ஐயா ஊர்ல இப்படிதான் கோயில்ல பாம்பு வச்சாங்க, போனா போகுதுன்னு விட்டா இப்ப இந்த வேலையை பார்த்திருக்காங்க. இவங்களை இப்படியே விட்டு வச்சா நாளைக்கு நம்ம உயிருக்கே ஆபத்து. வாங்க எல்லாரும் போய் காளியம்மா ஒரு வழி பண்ணுவோம். வாங்க எல்லாரும் போய் அந்த அம்மா உண்டிலன் பண்ணிடலாம். அங்கெல்லாம் நீங்க போக வேண்டாம், அதை போலீஸ் பார்த்துப்பாங்க. தம்பி, இல்ல தம்பி, இந்த விஷயத்துல நீங்க எங்களை தடுக்காதீங்க. நாங்க கொதிச்சு போயிருக்கோம். அந்த அம்மாவை நாங்களான்னு பாத்துறோம். வாங்கப்பா. எல்லாரும் வாங்கப்பா போலாம். வாங்க போலாம். காளியம்மாவை சும்மா ஊரை விட்டு அடிச்சு துரத்தணும். ஐயோ, இவங்க போய் என்ன பண்ண போறாங்களோ தெரியலையே. அதுக்குள்ள அவங்க எஸ்கேப் ஆயிட்டா பரவாயில்ல. கடவுளே, அவங்க எப்படியாவது தப்பிச்சு போயிடணும்.